அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைய செம்ம ஷாட்டுங்க. அடிச்ச ஷாட் எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் பக்கமே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பிளாட் ஹிட் டவுன் த கிரவுண்ட் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. சாதா பவுண்டரி இல்ல, சாதா பண்ணிருக்காரு. நோ லுக் ஷாட் 6 அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு. கிரவுண்ட்ல கேட்சா. ஆட போங்கப்பா, 100 ரூபாய் மிஸ் பண்ணிட்டீங்க. நாட்டுக்கோழி பிரியாணியை மிஸ் பண்ணிட்டீங்கப்பா. ஸ்லாட் பால் தான், பட் இருந்தாலும் பவர் வேணும் 6 கிளியர் பண்ண. அததான் பண்ணிருக்காரு. நோ லுக் ஷாட், பாலே பார்க்கல, அடிச்சப்ப சரியான அடி. 6 ரன்கள் அவருக்கு. அடிச்சிருக்காரு. 6 4 பவுண்டரி. நல்ல கேட்ச். ஆனா உங்களுக்கு வந்து 100 ரூபாயில இருந்து 20 ரூபாயாக கன்வெர்ட் பண்ணப்படும். சோ ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூலோட அட்டாக்கிங் பவுண்டரி வந்திருக்காங்க. ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவர் முடிவில் 27க்கு 1. 3 ஓவர் முடிவில் 27. பெரிய ஷாட். ஆட போப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பூர் டீமோட மேட்ச். பெரிய ஷாட். வானத்தை நோக்கி போன பந்து, வானத்தை நோக்கி இருந்த பந்து. ஆடியன்ஸ் 6 கொடுக்குறாங்க அம்பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவங்க கண்ணு வந்து சாதா கண்ணு இல்ல, யானை கண்ணு. ஒரு 6 ரன்கள். சாதா 6 இல்ல, ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ 6 ரன்கள் வந்திருக்குங்க. ஆனா பவுண்டரி உள்ள உட்காருங்க, வெளியே உட்காருங்க. சோ ரொம்ப பசிக்குது உங்களுக்கு. பவுண்டரியில கொஞ்சம் உட்காராதீங்க, கொஞ்சம் வெளியே உட்காருங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ணத 3 பேர் கொஞ்சம் பிளேட் உட்காருங்க. பெரிய ஷாட். இந்த கிங் ஆஃப் பாலாஜி ஈஸியார் இன்னொரு 6. வா சம சம. ஐயோ ஜஸ்ட் அட்வர்டைஸ் போர்ட்ல அடிச்சிருக்காரு. பிரசன்ஸ் 6 ரன்கள். 4 ஓவர் முடிவில் 42க்கு 1. அண்ட் ரொம்ப பசிக்குது அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆசிஃப் பிரியாணி பிரியாணி வாங்குனீங்க, என் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. சரியான ஷாட். 6 ரன்கள். பாலர் நக்கிரோடு பால் பால். ஆறு ஓவர் மேட்சாக நடந்து கொண்டிருக்கும் இந்த டோர்னமெண்ட். அடுத்த பந்து வெளியே போடப்பட்ட பந்து. ஒரு வீச பார்த்தாரு, அவுட். கிராஸ் பேட், கம்ப்ளீட்டா கிராஸ் பேட் போயிட்டாரு நவீனாங்க. அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. 2வது விக்கெட்டை இழந்திருக்காரு டீம் திருப்பூர் அணியினர். அவங்களோட 2வது விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் குரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருங்க. ஒரு 3 பந்து பாக்கி இருக்கு. மொத்தமா இன்னிங்ஸ்ல 9 பால் பாக்கி இருக்கு. அண்ட் இது ஒரு செம பிளானுங்க ஃப்ரம் குரு. அரவுண்ட் தி விக்கெட்ல இருந்து திரும்பவும் பேட்ஸ்மேனுக்கு அக்ராஸ் கொண்டு போறாங்க. சோ பவுலிங் நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே அப்படின்னு சொல்லி பாரதி அவங்களோட பேரை வச்சிருக்காரு. சோ இங்க பெரிய ஷாட்ஸ் போவாரா பாரதி? போயிருக்காரு. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு பால் ஆறல அப்படின்னு. 6 ஆகுது அப்படின்ற கேள்விக்கு மாங்கோ அப்படின்ற மாதிரி 6 வந்திருக்கு. சரியான ஷாட். ரா அப்பாவு பிரசன்ஸ் ஒரு மாபெரும் 6 ரன்களுங்க. சாரி, ரா ஐயாவு பிரசன்ஸ் ஒரு மாபெரும் 6 ரன்களுங்க. இரண்டு ரன்கள் ஓடி வருவார்கள். இன் பிட்வீன் விக்கெட்ஸ். நல்ல ரன்னிங். செம்ம. 3 பந்துகள் பாக்கி உள்ளது. அடிச்ச அடி எங்கேயோ போகுதுங்க.
ஆளே இல்ல அந்த இடத்துல, ஆளே இல்ல பெல் அப்படின்னு சொல்லி நம்ம போக்கிரி படத்துல நம்ம வந்து வடிவேலு சார் சொல்ற மாதிரி ஆளே இல்லாத இடத்துல பவுண்டரி போனாலும் எப்போ இந்த பால் தானே வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி அசால்ட் ஆறுமுகமா அந்த பால் எடுத்து போட்டாங்க அங்க உட்காந்துருக்கவங்க. எனக்கு வருத்தம்பா. ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து ரியாஸ் அண்ணனே நல்ல ஷாட் சைட்டா கைக்குள்ளேயே போயிருக்குங்க. வறுவல் மற்றும் மாம்ஸ் நாட்டுக்கோழின்னு சொல்றீங்க. நாட்டுக்கோழியை ஒரு வாட்டி சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் மற்றும் ஜேம்ஸ் மேல போடப்பட்ட பந்து ஒரு ஸ்லாட் டெலிவரி அடிச்சிருக்காரு. கிரவுட்ல அண்ணா வண்டியில உட்காந்துருக்காங்க, நீங்க கேட்ச் பிடிச்சிங்க அப்படின்னா நாங்களே உங்களை தேடி வந்து 100 ரூபாய் கொடுப்போம். ஆனா பால் அவ்வளவு தூரம் போகவில்லை. ஒரு 6 ரன்னோட ஒரு முடிவுக்கு வருதுங்க. சரியான அடி. ஒரு இன்சைட் எட்ஜ் பட்டு ஸ்ட்ரைட்டா விக்கெட் கீப்பர் கைக்குள்ள பால் போய் டாங்க பவுலிங்க்கு இன்னொரு என்ன தமிழ் அடிச்சு விட்டுருக்காரு. 6 நினைக்கிறேன், இல்லையா காச்சா? ஆஹா, கொஞ்சம் அந்த டைமிங் பத்தல, ஹைட் ஏத்தி விட்டாரு பிரகா. வந்த உடனே விக்கெட் பார்த்தல, நான் தான் அங்க ஃபீல்ட் செட் பண்ணேன். எப்படி மாம்சு மாசா அப்படின்னு பிரகா கேட்டிருக்காரு நினைக்கிறேன். ஒரு விக்கெட்டுங்க, பெரிய விக்கெட். ஆஹா, முக்கு மேல ராஜா ஸ்ட்ரைட்டா பவுலர் கை கேங்க. திரும்ப வந்த வேகத்துல விக்கெட்டை இழந்துட்டு திரும்ப போயிட்டு இருக்காருங்க. செகண்ட் டவுன். மேல போடப்பட்ட பந்து நல்ல ஷாட். ஜஸ்ட் a சிங்கிள்ங்க. மேல போடப்பட்ட பால் விக்கெட் கீப்பருக்கு சான்ஸ் இருக்கு. கேட்சுக்கு கைக்குள்ளே பால் போயிருக்குது அண்ட் விக்கெட்டை இழந்திருக்காருங்க இங்க பேட்டர் யூசிசி. அவங்க விக்கெட்டும் இழந்திருக்காங்க. 30 நீடட் இன். ரெண்டு பந்துகள் பாக்கியுள்ள நிலையில் பால் வானத்தை நோக்கி அடிக்கப்பட்ட ஷாட். எனக்கு தெரிஞ்சு நாகராஜ் சார் தான் கேட்ச். ஆனா 2 கையில பிடிக்காம ஒரு கையில பிடிச்சிருந்தீங்கன்னா அதுதான் திட்டுறாருன்னு நினைக்கிறேன். டேய் அடிங்க, என்னடா 2 கையில பிடிக்க வர, ஒரு கையில பிடிக்க மாட்டியா அப்படின்னு. ஆனா அடிச்ச ஷாட் உண்மையிலே நாகராஜ் சாருக்கே கைக்கு கேட்சுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியான அடிங்க ஃப்ரம் த பேட்டர். நீடட் 6, மச் நீடட் 6. இன்னொரு 6 ஓட இந்த ஓவரை முடிப்பாரா? 23 7 பந்தில். கேமரால பாப்போம். ஆனா இது வந்து ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான். ஏன்னா நீங்க வந்து ஒரிஜினல் கிரிக்கெட் பிளேயர், ஓஜி கிரிக்கெட் பிளேயர்ஸ், அதனால உங்களுக்கு கிடைக்காது. இது ஜெம்ஸ்டோன் டீம் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஆஃபர் மட்டும் தான் இது.
அந்த ஆடியன்ஸ் வந்து கமெண்டேட்டரா கூட இருக்கலாம், நானா கூட இருக்கலாம், ஆனா டீம் மேட்சா இருக்க கூடாது. ஆஹா மிஸ் பண்ணிருக்காரு. 2 பால்ல 2 6னா இங்க சூப்பர் ஓவர் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. டை அடிச்சிருக்காரு 6. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சுங்க 6 ரன். ஒரு பால்ல 7 ரன்கள். ஆஹா மச் நீடட் 6ங்க இங்க. 62க்கு ஸ்கோர் மூவ் ஆன் ஆயிருக்கு. ஸ்கோர்ஸ் லெவல் வருமா? பிரஷர் ஆன் தி பவுலர், பேக் ஆஃப் தி ஹேண்ட், ஸ்லோ பால். அதுக்காக தான் வெயிட் பண்ணறாங்க பேட்ஸ்மேன். ஸ்கோர்வி விட்டுருக்காருங்க லெக் சைடுல. கடாசி இருக்காரு, பேட்ல சரியா மாட்டவில்லை. செம்ம ஃபினிஷிங் இங்க, சூப்பரான ஃபினிஷ். அந்த ஃபினிஷ் காரணங்களால நம்ம திருப்பூர் அணியினர் அடுத்த டோர்னமெண்டோட அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆறாங்க. ப்ரீ குவார்டர் ஃபைனல் 2 இன்னைக்கு 4க்கான கொஞ்சம் கழிச்சு ஆட போறாங்க. சோ இப்போதைக்கு ஒரு குட்டி பிரேக் பிஃபோர்